வணக்கம் நேர்களே. பெட்ரோல் டீசல் விலை மறுபடியும் 2வது முறையா இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு ரூ. 3, இப்போ ஒரு ரூ. 1. நான் சொல்றது எல்லாமே அப்ராக்ஸிமேட் ஃபிகர், ரவுண்ட் ஃபிகர்ஸ் நான் சொல்லல. ஸோ ரூ. 4 வரைக்கும் பெட்ரோல் டீசலோட பிரைஸ் அப்படிங்கிறது ஏறி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இதோட நின்றுமா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியன் பாஸ்கெட்ட வச்சு பார்க்கும்போது ஒரு கால்குலேஷன் நம்ம எடுத்து பார்த்தா 1 லிட்டர் பெட்ரோல் ரூ. 128.80 வரைக்கும் ஏற வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. இது இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இது அப்படியே சப்சைட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? பிரதமர் மோடி கான்வாய் எல்லாம் கட் பண்ணிட்டாரு. அத நம்மளே பார்க்குறோம். ஃபெட்னாவிஸ் வந்து புல்லட்ல போனாரு, எக்கானமி கிளாஸ்ல போனாரு. இன்னைக்கு கமல்ஹாசன் எக்கானமி கிளாஸ்ல போறாரு அப்படின்னு சொல்லி நெறைய நியூஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ எல்லாரும் எக்கானமி கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாலும், அப்போ பணக்காரங்களுக்கே இந்த ஹிட்ன்னா, சாமானிய மக்களுக்கு இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், என்ன சார் எல்லாரும் சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல போயிட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு எக்கானமி கிளாஸ்ல போக அப்படிலாம் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஆளு கான்வாய்ல வந்து போனவங்கலாம் புல்லட்ல போக நம்ம ஆரம்பிச்சுட்டாங்க. புல்லட்ல போனா பின்னாடியே 10 பேர் போனாங்க. நீங்க ம், நிதின் கட்கரிய பார்த்தீங்கன்னா. ம், பட் ஆக மொத்தம் என்னன்னா இப்போ ரூ. 4 ரூ. 3.85 ரூ. 4 கிட்ட ஏறிட்டு. ம், இப்போ வந்து ரூ. 104 ஆயிடுச்சு. ம், இன்னும் இப்போ போக 80, 90ன்னு எடுத்து அட்லீஸ்ட் மினிமம் இன்னொரு ரூ. 5, 6 ஏற்றணும். ரூ. 110 வரைக்கும் டெஃபினட்டாக ஏற்றுவாங்க. ரூ. 110 ஏற்றிட்டாங்க. ரூ. 100 இருந்தது. ம், ஒரு ஸ்விக்கி, ஜொமேட்டோ டெலிவரி பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு 3 லிட்டர் போடணும். ம், ஸோ ஒரு நாளைக்கு ரூ. 30 காசுல ஏறிச்சுன்னா ஒரு மாதத்துக்கு ரூ. 900 ஏறும். ம், இது ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ராப்பிடோ இது மாதிரி ஆடலாம். ம், அடுத்தது என்னென்னா ரியல் ப்ராப்ளம் யாருக்கு வரும்னா சாமானியனுக்கு தான் வரும். ம். அது எதனால் வரும்னா எல்லாமே நம்மளுக்கு ரோட்டில் தான் வந்தாலும். ஸோ டீசல் விலை ஏறினா வண்டி சத்தம் விலை ஏறும், டிரைவர் சம்பளம் விலை ஏறும், எல்லாமே ஏறும். ஸோ அந்த விலைவாசி உங்கள் தலையில் வந்து தான் விழும். ம். இதில் வந்து நல்லெண்ணெய், அப்புறம் கடலெண்ணெய், அதுக்கப்புறமா வந்து பாம் ஆயில் எல்லாத்தோட விலையும் குபு 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 குபுன்னு ஏற ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா அது இன்னும் பெருசா ஏறுன மாதிரி தெரியல சார். ரூ. 10 ஏறி இருக்கு. ஆ. இன்னும் கூடிய சீக்கிரம் இன்னும் ஏறும். ஏன்னா ரூபாய் இன்னைக்கு பாதாளத்துக்கு போய் ரூ. 96.52 வரைக்கும் ஏறிடுச்சு. ரைட் சார். அந்த ரூ. 10 ஏறி இருக்கிறதுமே செக்குல ஆட்டுன எண்ணெய் அப்படிங்கிறதுனால உடனே அவங்களால பிரைஸ ஏத்திற முடியுது. வேறஸ் பேக்டு ஆயிலா இருக்கிறது அடுத்தடுத்த பேட்ச்ல தான். ஸோ இன்னும் அந்த பிரைஸ் ஹைக் அப்படிங்கிறது பெருசா வந்த மாதிரி தெரியல. நேற்று வந்து டிவியில் பார்த்து கொஞ்சம் ஏறிட்டுனாங்க. ம். கவலைப்படாதே, இன்னொரு 10 நாளில் எல்லா இடத்துலையும் ஏறி. டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். எங்க அந்த பயம் வருதுன்னா சார், இத பண்ணுங்க, கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. சொன்னதோட என்கிட்ட ஒரு ஜுவல்லர் என்ன சொன்னார்னா, ம். மேக்ஸிமம் கோல்டு காயின் அன்னைக்கு தான் விற்றுதுங்கிறான். அதான் சார். கோல்டு வாங்காதீங்கன்னு சொன்னாரு. சரி வாங்குறாங்க, வாங்கலைங்கிறது 2வது. அடுத்தது கான்வாய கட் பண்ணாரு. அவரோட கான்வாய்ல வந்து BMW, ரேஞ்ச் ரோவர் அது இதுன்னு நெறைய வரும். பார்த்தா 2 கார் அப்புறம் போகுது. ஒன்று சொல்ல மறந்துட்டீங்களே, ம். சமையல் எண்ணெயை கம்மியாக யூஸ் ம். பண்ணுங்கங்கிறாங்க. அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நார்த் இந்தியாவில் ஒரு ரீல் போட்டாங்க. ம். எண்ணெய் ஊற்ற போகிறாங்க ஒரு லேடி. ம். அப்புறம் அவங்க தலைவர் பேசுறது காதில் விழுது. அந்த இங்க்கு ஃபில்லர். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி பார்க்குறாங்க. ம். ஸோ ஆக மொத்தம் என்னென்னா அவர் சொன்னது ஒன்றுமே சாத்தியமே இல்லை. சார் ஆனா சாத்தியம் இல்லங்கிறத தாண்டி அவர் கான்வாய் நம்பர்ஸ் குறைஞ்சத பார்த்தா பயமா இருக்கு. அதெல்லாம் பயம் பட வேண்டியதான். ஏன்னா 60 நாளைக்கு தான் உங்களுக்கு சர்தார்ஜியோட ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் இருக்கு. ம். அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் குறைஞ்சி போயிடுச்சு. ம். இப்போ ரஷ்யாலேருந்து இப்போதைக்கு கச்சா எண்ணெய் வருது. மார்க்கெட் ப்ரைஸில் $1 எக்ஸ்ட்ரா கொடுங்கன்ட்டார் அவரு. ம். ஸோ $1 எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு போட்டு இந்தியாவுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாதுன்ட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த ரேட்டில் வாங்கினீங்கன்னா உங்கள் இந்தியா பாஸ்கெட்டுங்கிறது 120 கிட்ட இருக்கும். 115 10லிருந்து 115க்குள்ள இன்னைக்கு இருக்கு சார். ஆமாம். ஸோ அப்போ உங்களது வந்து ₹120 மினிமம் இல்லைன்னா ம். உங்களால் வந்து காஸ்ட்டை ரிகவர் பண்ண முடியாது. அதாவது ரூ. 120 1 லிட்டர் பெட்ரோலோட பிரைஸ் இருக்கணும். இருக்கணும். ஆர் டீசல் இருக்கணும். அந்த கால்குலேஷன் போட்டு பார்த்தா ரூ. 128.79 நான் சொல்ல அப்ராக்ஸிமேட். 120ன்னு வச்சுக்கோ. வொர்ஸ்ட் கேஸ் நான் போட்ட நம்பர்ஸ் தப்பாவே கூட இருக்கட்டுமே. அப்போ கூட 120 போகணும். 115 120னா 120 கூட இன்னையிலிருந்து இன்னொரு 10லிருந்து ₹11 பெட்ரோலோட பிரைஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார் முடியலன்னா ஏறி தான் ஆகணும். ம். இந்தியாவில் தான் கம்மியாக ஏறி இருக்குது. மற்ற ஊரில் கம்மியாக ம். நல்லாவே ஏறி இருக்குங்கிறாங்க. இந்தியாவில் ஏற்றுறதுலாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ம். நீங்கள் 5 வருஷம் ரெக்கார்டு போட்டு பார்த்தீங்கன்னா ம். நம்மளது தான் மேக்ஸிமம் ஏற்றிருப்போம். ம். அது மாதிரி அவங்க ஏற்றுறது 65% ஏற்றிருப்போம். இதில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இந்த அம்மையாரோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா,
இதை வந்து எவனும் ஏமாற்ற முடியாது. மீட்டர் போடுறச்ச வாங்கிடலாம் காசை. இதை ஈஸியாக வசூல் பண்ணிடலாம். என்னது சார்? இந்த டேக்ஸை ஓகே. வசூல் வேட்டையில் இறங்கி இதை பண்ணி எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி சொல்றீங்களா நம்ம இல்ல? எல்லாமே சேர்த்து செஸ்ஸு கிஸ்ஸுன்னு சேர்த்து ஓகே. இன்றைக்கி ஒரு 20 ரூபா இவங்களும் ம். 21 ரூபா விஜயும் சேர்த்து 42 ரூபா டேக்ஸில் தான் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேட் இன்னைக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 17 ரூபா, ஆமாம் கஸ்டம்ஸ் டியூட்டி ஒரு 18 ரூபா, எக்ஸைஸ் டியூட்டி ஒரு 18 ரூபா. ஆமாம். இது எல்லாமே ரவுண்ட் நம்பர்ஸா Round சொல்றேன், number. அப்ராக்சிமேட் நம்பர்ஸ் தான் சொல்றேன். ஸோ இவங்க வந்து எக்ஸைஸ் டியூட்டியும் இதையும் ஸ்பெஷல் கஸ்டம்ஸ் டியூட்டியும் குறைச்சாதான் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டேட்டோடதும் குறையும். ம். குறைஞ்சதுன்னா பெட்ரோல் விலை சீப் ஆகிடும். நான் என்ன கேட்குறேன், நம்ம தான் விஸ்வகுரு ஆகிட்டோம், ஸ்ட்ராங் ஆகிட்டோம். நம்மளுக்கு பெட்ரோலுக்கு என்ன ப்ராப்ளம்? ம். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் ஏன் வந்து கஷ்டப்படுத்துறீங்க? ஏன் ப்ராப்ளம்னா, ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கு காசு போகணும். ம். ரெண்டாவது இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக தான் வந்தாகணும். ம். ஏன்னா சப்பார் போர்ட்டை நீங்கள் டைமில் முடிக்கல. ம். சப்பார் போர்ட்டை டைமில் முடிச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கு. லேண்ட் வழியாவே எடுத்துட்டு வந்திருக்கலாம். லேண்ட் வழியாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஓகே. ஸோ இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்கங்கிறதுல எனக்கு ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ம். டெஃபினட்டாக நம்ம ஊர்லேயே வந்து ஷாக்குங்கிறது இப்போ தான் இண்டஸ்ட்ரியல் சைடுக்கு வந்திருக்கு. ம். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் என்னி கன்சியூமர்கிட்ட வருதோ ம். அங்கே இன்னும் பெரிய ஷாக்கு காத்துட்ருக்கு. இதை தான் உதய் கோத்தக்கும் சொன்னார். ம். இந்தியாவில் ஒரு பெரிய ஷாக் இருக்குது. ஐடிஎஃப்சியும் இந்த இன்ஃப்ளேஷன், அதாவது பெட்ரோல் டீசல் பேஸ்ட் இன்ஃப்ளேஷன் வரக்கூடிய நாட்கள்ல ஜாஸ்தியாகும், 2027 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப்சி சொல்லியிருக்காங்க. 27 இப்போ அவர் முடிச்சாருன்னா, இப்போ அவர் போகிற இன்னொரு 6 மாதம் இழுத்தாருன்னா 28 இயர் ஃபைனான்ஷியல் வரைக்கும் இது கண்டினியூ ஆகும். இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய இடத்துல வந்து சாஃப்ட்வேர் வேலை போயிடுது, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு உடனே வேலை கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து இப்போ வேலை போயிடுச்சுன்னா முன்னெல்லாம் ஈஸியாக வேலை கிடச்சிட்டு இருந்தது. இப்போ வேலை கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. இந்த பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிகள்லாம் ஆள் சேர்த்துட்டு இருந்தவங்கெல்லாம் ஆள் பிடிக்கிறத நிறுத்திட்டாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரெஷரில் இருக்குது. ஓகே. ஓகே. இப்போ டிசிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆவரேஜ் சேலரி ஹைக்கு 5% தான். நிறைய பேரை வந்து -1 to -5% சேலரி கட் பண்ணியிருக்காங்க. ஓகே. நீ சேலரி வேணும்னா நீ வெளில போன்ட்டாங்க. இன்ஃபோசிஸும் அவங்க போனஸை கம்மி பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு கம்மியாக தான் போனஸ் கிடைக்க போகுது. ஸோ மக்கள் கையிலையும் காசு இருக்காது, இன்ஃப்ளேஷனும் இருக்கும். அப்படின்னா விலைவாசி ஏற்றணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினோன்னா பல பெரிய பெரிய கம்பெனிகள் திவாலறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களால வட்டி கட்ட முடியாது. வட்டி கட்ட முடியாது. கடன் வாங்கி தான் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், வட்டி கட்ட முடியாது. ஆமாம், வட்டி கட்ட முடியாதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க காஸ்ட் கட்டிங் வருவாங்க. காஸ்ட் கட்டிங் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை மறுபடியும். ஆமாம். ஸோ அதனால் லேபருக்கு இந்த அடுத்த ஒரு 2 வருஷம் டெஃபினட்டாக அண்ட் அட்லீஸ்ட் 5-6 வருஷம் ரிக்கவர் ஆகிறதுக்கு ஆகும். அது வரைக்கும் ரொம்ப மோசமாக இருக்கும். விலைவாசி டெஃபினட்டாக ஏறும். ஓகே சார். ஸோ இப்போ நடந்திருக்கிறது இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலைன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? டெஃபினட்டாக ஸ்டார்ட்டே ஆகலை. ரியலி செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட்டுங்கிறது இனிமேல் அந்த 9% இருக்குல்ல ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன், அது மார்க்கெட்டில் முடிஞ்சு வரைச்சதான் உங்களுக்கு ப்ரெஷரே தெரியும். இப்போ வெஜிடபிள் மார்க்கெட்டில் ப்ரெஷர் இருக்குன்னு தெரியும் சொல்கிறாங்க. நான் போய் பார்க்கல. காய்கறியோடைய விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறாங்க. நான் போய் பார்க்கல, போய் பார்த்தா டெஃபினட்டாக தெரியும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ விலைவாசி இன்னும் ஏற ஆரம்பிக்கல, இனிமேல் தான் ஏற போகுது. இப்போ இது வந்து வெறும் ட்ரைலர் தான் அப்படிங்கிறத. டெஃபினட்டாக இது ஒரு ட்ரெய்லர் தான். இனிமேல் தான் விலைவாசி ரியலாக ஏறப்போகுது. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட்ஸ் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.